ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல் ஃபெரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரப் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஸ்டோரேஜ் ரூமில் மாட்டிக்கிறாங்க. எவனோ ஒருத்தர் வந்து நம்ம அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியல. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிச்சிருது, சின்ன வயசில் நடந்த ஒரு ட்ராமானால. அதனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள கீழே உட்கார வச்சு ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த டைமில் வந்து கரெக்டாக ஜிசோவும் ஜோவும் அங்கே வந்துடுறாங்க. ஜிசோவும் வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், ஆனால் கீ உள்ளேயே போக மாட்டேங்குது. அப்போ அங்கே ஒரு டூல் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து நம்ம ஜோ வந்து ஒரு டூல் எடுத்து அந்த லாக்கை வந்து உடச்சிட்றான். உடச்சி இப்போ டோரை ஓப்பன் பண்ணி ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. இப்போ ஜோ தான் ஃபஸ்ட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆயிடுறான். அப்புறமா ஜிசோ என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இவர் ரொம்ப மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கான், மூச்சு திணறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஜிசோவும் போயிட்டு நம்ம ஹீரோனையை வந்து ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லாக்கை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக வர வச்சிருக்காரு. அவங்க ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த லாக் எடுத்து பார்த்துட்டு இதில் வந்து க்ளூ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரோ ஒருத்தர் வந்து வெளியிருந்து லாக் பண்ணா இல்லையா, அவன் வந்து அந்த லாக்ல வந்து யாருமே ஓப்பன் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக க்ளூ போட்டு விட்ருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு ஒன்று தோணுது, ஏற்கனவே இது நடந்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ ஒரு டைம் சொல்லியிருப்பா இந்த விஷயத்துக்கு அப்புறமா. என்ன அப்படின்னா, அந்த யூமின் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி சேமாவே நடந்திருக்கும். இந்த ஸ்டோரேஜ் ரூமில் வச்சு யூமினையும் யாரோ லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க, நைட் ஃபுல்லாக அங்கேயே இருந்திருப்பா. அதே மாதிரி எப்பவும் நடந்திருக்குல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோ சொன்னது வந்து நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்போ இதெல்லாம் யாரோ வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே வந்து நம்ம ஹீரோயினும் ரோசி வராங்க. வந்த உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ நல்லா இருக்கியா, நார்மலாக தான் இருக்கியான்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோயினும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோ ஜெரோமி காட்டுறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் எப்படா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜெரோமி கேட்குறான். அப்புறம் நம்ம ஜோ வந்துட்டு எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லவ் வந்துச்சுடா, அதுவும் வந்து 2 hours தான் லவ் பண்ணோம், அதுக்குள்ளே நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட 4th ஸ்டாண்டர்டில் லவ் பண்ணியிருக்கியா, எனக்கு ஏபிசிடி கூட தெரியாதுடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் இந்த மாதிரி லவ்லாம் எனக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி கேட்குறான். உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறது, எப்போவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் விடாத. ஒரு பொண்ணுக்கு பின்னாடி நீ போகிறேங்கிறப்போ உன்னை வேணான்னு சொல்லிட்டானா அதோட விட்டுரு, சும்மாலாம் பின்னாடி போயிட்டு இருக்காத. எனக்கெல்லாம் வந்து பாலிசி வச்சுருக்கேன், நான் 3 டைம் ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லுவேன், அவன் அப்போவுமே வேண்டான்னு சொன்னான்னா நான் விட்டுடுவேன், அதுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ சாப்பிட்றதுக்காக தான் ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு ஜோ உட்காந்துக்கிறான். அங்கே ஆப்போசிட்டில் கேப்டன் தான் உட்காந்துருக்காரு. நம்ம கேப்டனை பார்த்தாவே நம்ம ஜோக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ரோசியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் நல்லாயிருக்கும், எல்லோ கலர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கும் போது நம்ம ஹீரோட்ட வந்து எது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னது தான் நம்ம ஹீரோவுமே நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. பாத்தியா, எனக்கும் அவருக்கும் ஒரே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நான் சொல்கிற ஃபுட்டில் எது நல்லாயிருக்கும்னு இப்போ நீங்கள் சொல்லணும் சரியான்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபுட்டாக வந்து சொல்லி யார் சொல்கிறதுல ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா, எனக்கும் கேப்டனுக்கும் ஒரே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது உனக்கு எனக்கு ஒரே டேஸ்ட்டா, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா, உங்கள என்னை கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஜோக்கு வந்துட்டு ஹீரோயின் கூடயே ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணும்னு நமக்கு ஆசைப்பட்றான். அதனால வந்து ஜெரோமியோட ஃபுட்டை வாங்கி வச்சுட்டு பாத்தியா உனக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ கூடயே வந்துட்டு இவங்க மேட்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜோ நோட் பண்ணிட்டு ஏன் இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போ வந்துட்டு இந்த ஜான் வந்து எல்லாரையுமே உட்கார வச்சு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, அடுத்த ஷோவில் வந்துட்டு வேற ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க எந்த சாங் சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அவங்க எது சூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால் நீங்கள் நிறைய லிரிக்ஸ் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்ககிட்ட எவ்வளோ சாங்ஸ் இருக்குன்னு கேட்டால் ஒரு 50 சாங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது இப்போ 50க்குமே நாங்கள் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. எழுதி தான் ஆகணும், அதுவும் இப்போ இல்லை, நீங்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே நான் போகல, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போகலைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ரோசியை வந்துட்டு நம்ம என்ன கேப்பா பைடலா இந்த அளவுக்கு போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போயிட்டு எங்கள் மேனேஜர் எங்களுக்கு வேணுங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பேசாமல் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அந்த பக்கம் போனோடனே நம்ம ஹீரோவும் இவங்க ஒரு லூசுங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஜோ வந்து இதை பார்த்துட்டு ஏன் இவர் எப்போ பார்த்தாலும் ஹீரோயினியை பார்த்தா மட்டும் சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சார் இல்லையா, அதையும் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேலே கோவப்படுறான்.
அதுக்கப்புறமா வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்து ஸ்டெப் எல்லாம் போட்டுருக்கும் போது எல்லாருமே கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் ஜோ மட்டும் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுறான். அதை வந்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஜோவை மட்டும் பண்ண சொல்கிறாரு. அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, உன் லெக்கை கரெக்டாக வை, ஸ்ட்ரைட்டாக வைன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனாலுமே வந்துட்டு ஜோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கா திரும்ப திரும்பவும். அப்போ நம்ம ஹீரோவும் ரிப்பீட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அது கேட்க அவனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஏற்கனவே அவர் மேலே இருக்கிற கோவம் வேற அவனுக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்பவும் லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்தும் போது ஜோவும் வந்து கத்திடுறான். நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி கத்திடுறான். அதனால வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் பிரேக் கொடுக்குறாங்க. அப்போ ஜோ போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன ஆச்சு, நான் ஓகே தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெரம் வந்து கேட்டிருக்கான். அப்போ நம்ம ஜோவும் வந்து நம்ம ஹீரோனியவே பார்த்துட்டு இது ஃபன்னுன்னு எனக்கு தோணலை, இது ஏதோ ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்குங்கிறத அவன் இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதனால போயிட்டு திரும்பவுமே போய் நார்மலாக எல்லாருக்கிட்டையுமே திரும்பவும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே நார்மலாக கேட்குறான். இப்போ ஜிசுவும் வந்து நம்ம ஜெரமியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவனுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு ஜெரமியும் சொல்கிறான். ஓகே, ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரமியை வந்து தட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே ஜெரமிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளை தொட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான். இப்போ நம்ம ஜான் வந்து எல்லாருக்குமே வந்து லெஜெண்டரியான ஸ்டெப்பெல்லாம் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு எல்லாருமே வா ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணால் மட்டும் பத்தாது, இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜான் வந்துட்டு எப்போவுமே வந்து ப்ரொனன்சியேஷன் தப்பாக தான் பண்ணுவான். அதை வந்து ஜெனி தான் கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பா. அதே மாதிரியே இப்போ வந்து ஃபீலுங்கிறத வந்து ஃபில்லுன்னு சொல்லிடுறான், அதையும் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அங்கே வந்து ஒரு 3 பேர் வராங்க. இவங்களும் வந்து சீனியர்ஸ் தான். அதில் ஒருத்தன் வந்து இங்கே ஆல்ரெடி கேப்டனாக இருந்தவன் தான். அவன் ஒரு தப்பு பண்ணனால தான் அவனுக்கு பதிலாக வந்து நம்ம ஹீரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேருமே வந்து நாங்கள் ஜூனியர் கிட்டே பேசணும், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜூனியர்ஸை மட்டும் கூப்பிட்டு போய் ரவுண்டாக உட்காந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இந்த சீனியர்ஸ் கூட எல்லாம் ஜூனியர்ஸ் பேசுறது பிடிக்கல. என்ன காரணம்னா இந்த எக்ஸ் கேப்டன் ரொம்ப மோசமானவன். அவன் எப்பவுமே தப்பான அட்வைஸ் தான் பண்ணுவான், ஏதாவது தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அவங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கும் ஜோக்கும் வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கான ஸ்கெடியூல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இந்த டைம்ல எல்லாம் பார்ட் டைம் ஜாப் இருக்கு, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோவும் ஓகே நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ 2 பேரும் போயிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயினும் ஜோவும். இப்போ ஜோ வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான், நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தான், பரவாயில்ல நல்லா தைரியமா பேசுறேன் கேப்டன் கிட்ட. ஆனால் அதெல்லாம் அவருக்கு புரியவே புரியாது. என்ன காரணம்னா அவர் எப்போவுமே சீரிங்ஸ் கூட தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் உனக்கு லைஃப்பில் நிறையா விஷயம் இருக்குது பண்ணுறதுக்கு, அவரெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கும் ஜோக்கும் மெசேஜ் வருது ரோசிக்கிட்ட இருந்து, ஒரு மீட்டிங் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ, ஜிசோ, ஜெனி, ஜான் 4 பேர் சிஎஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேயும் வந்துட்டு அந்த எக்ஸ் கேப்டன் வரான். வந்துட்டு திரும்பவும் வந்து வம்பிழுக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவனை கண்டாவே ஆக மாட்டேங்குது. 2 பேருக்கு எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டு. எதுக்காக ரோசி எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கா அப்படின்னா, அந்த சீனியர்ஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ் கேப்டன் வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கான். நீங்கள் அடுத்த ஷோ வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்போசிட் யூனிவர்சிட்டிக்கு போங்க. அங்கே போயிட்டு அவங்க சாங் கலெக்ஷனில் வச்சுருப்பாங்க, அந்த மெனுவை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். அவங்க என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு தப்பான அட்வைஸ் தான் பண்ணியிருக்கான். அவங்களும் கேட்குறாங்க, இது பண்ணால் தப்பு தானேன்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கான். அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இப்போ நம்ம இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த ஜே மட்டும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம், இதெல்லாம் தப்பு, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ வந்து யார் யாரெல்லாம் போய் இது பண்ணலான்னு சொல்லிட்டு சீட்டு குலுக்கி பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோயின், ரோசி, அதுக்கப்புறம் ஜெரோமி 3 பேரும் தான் வந்துட்டு போகிற மாதிரி சீட் வந்திருக்கு. இப்போ இவங்க 3 பேருமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மா காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பணக்காரங்க இருக்கிற ஏரியாக்கா போயிட்டு இந்த யோகட்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு பணக்கார ஏரியாவில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஜோவோட அம்மா போகிறாங்க. அவங்கள வந்துட்டு இந்தாங்க மேடம், இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, இது ப்ரீமியமான யோகட் நல்லா இருக்கும்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களும் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோனோட அம்மா நோட் பண்ணுறாங்க, நீ இவ தானே, நம்ம 2 பேரும் ஒன்றா காலேஜில் படிச்சுமே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மா தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க போல இருக்கு, எல்லா போட்டிலையும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க போல. அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீ தான் எல்லாத்துலேயும் தோற்று போவே இல்லை அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜோவோட அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு உங்களை ஒன்றுமே ஞாபகமே இல்லையே, நான் உங்கள் கூட இவ்வளோ க்ளோஸாக பழகிருப்பேன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் யோகட் ரொம்ப புளிக்குது இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க வந்துட்டு இவளை நம்ம அசிங்கப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு,
இது உண்மையாலுமே வந்து எனக்கு தெரியாம தான் இருக்காளா இல்லை நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நைட் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற போர்டில் வந்து நம்ம ஹீரோயின் இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஜோ வந்து தடுக்கிறான். என்னாச்சு உனக்கு, ஏன் சோகமாக இருக்குன்னு சொல்லி ஜோ கேட்கும்போது, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, அன்லக்கியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த யூனிவர்சிட்டியில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். நிஜமாவா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 3 வாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். எதுக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, ஏற்கனவே உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது இன்னும் 1 மந்த் கழிச்சு வந்து ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொன்னேன்ல, அதுக்கு இன்னும் 3 வாரம் இருக்குது, 3 வாரம் கழிச்சு வந்து நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன், அப்போ நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறான். பரவாயில்லையே, சின்சியராக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், கேப்டனை பற்றி என்ன நினைக்கிற, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அவர் நம்மளெல்லாம் விட ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலை, நானும் அதான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். எப்படியோ வந்து இந்த மாதிரி அவர் பெரியவராக தான் பார்க்குறா, லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அவன் சொன்னதுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறாங்க, ஒரு வேளை அவரை நமக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே பஸ் வருது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என் பஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன், எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஜோக்கு வாயெல்லாம் பல்லு, நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க, சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. என்ன டாக்குமெண்ட்னு தெரியல. அப்போ அங்கேருந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் கீழே விழுகுது. அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து அந்த யூமின் கூட எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. அப்போ அவர் அப்படியே ஓல்டு மெமரிக்கு போயிடுறாரு. அந்த யூமின் வந்து கேப்டனாக இருந்தப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜூனியராக இருந்திருப்பாரு. அந்த யூமின் மேலே நம்ம ஹீரோக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பார் எப்போவுமே. அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி கீழே விழுந்துருவார். அப்போ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கும் போது நம்ம யூமின் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் நீ சோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சில மாதிரி தப்பெல்லாம் நடக்க தான் செய்யும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க கூட கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்படிலாம் நான் கேப்டன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு இது சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, இதை குவிட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. அப்படிலாம் யோசிக்காத, எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருந்து பழகு, நீ கண்டிப்பாக ஒரு கேப்டன் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்படி ஒரு வேளை நான் கேப்டன் ஆனாலுமே நீங்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, நான் வேலைக்கே போனாலும் லீவ் எடுத்துட்டாவது வந்து நீ கேப்டனாக இருக்கிறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூமின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றிலாம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து நைட்டு கட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு உட்காந்து இந்த ஜோ சொன்னதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நிஜமாவே வந்து நமக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கா, எதுக்காக அவன் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான், அதை பற்றி நான் எதுக்காக யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படிலாம் சொல்லி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும், இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுறதை நிறுத்திட்டு வந்து தூங்குறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் போய் தூங்குறேன், இதை பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போய் தூங்கிட்டு திரும்பவும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த நாள் வந்து லைப்ரரியில் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோ உட்காந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து எல்லா ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. ஒருவேளை நான் பண்ணுறனும், இருக்காது அப்படிலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நின்று பார்க்குறாங்க, இந்த பக்கம் போய் நின்று பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே அழகாக க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அப்படியே புலம்பிகிட்டே தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் மூஞ்சில் வந்துட்டு நல்லா வந்து சன்லைட் வந்து பட்டுட்டு இருக்கு. அதனால அதை வந்து கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கவர் பண்ணுறாங்க. அப்படியே இந்த சீனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து அந்த சன்லைட் படாமல் ஒரு புக்கை பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது லைப்ரரி, அமைதியாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக அவங்க வயிற்றுலேருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. சரி நீ ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு வெளியே போகிறாங்க. இப்போ வெளியே போய் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் பன் சாப்பிட்டு நம்ம ஹீரோட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எப்படி எதை சாப்பிட்டாலும் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா நான் ரொம்ப ஃபுட்டி அதனால தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் என்ன குரூப் எடுத்தீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவன் எடுத்த குரூப்பை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டார்ஸை பற்றி படிக்கிறதுக்கு தான் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஒருத்தர் வராரு. இவர் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். நீ யார் இந்த பொண்ணு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அவர் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் இல்லைன்னு சொன்னால் பத்தாதா, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எப்போவுமே உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச மாட்டேன், எப்பவுமே உண்மை மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. சரி ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு திடீர்னு நீ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி ஷாக் ஆகும்போது நீ கொஞ்சம் வாய் தொடச்சிட்டு பேசுறியான்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இப்படி தான் சொல்ல வந்தானா, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் வாயை தொடச்சிட்டு இருக்காங்க.
அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்ற அழகை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஜோக்கு வந்துட்டு இதெல்லாம் வயிறு எறியுது, அவன் பின்னாடி நின்று இவங்களையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஜெரோமி வேற விக்கெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வேற நேரங்காலம் புரியாமன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஜெரோமி நம்ம ஹீரோயின் ரோசி 4 பேருமே வந்துட்டு ஹாங்கிங் யூனிவர்சிட்டி போயிருக்காங்க. இங்க இருக்கிற சீரிங் ஸ்குவாட் தான் வந்து இவங்க கூட போட்டி போட போறது. அவங்களோட கேப்டன் பேர் வந்துட்டு ஜூலி. அவங்களோட ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் வந்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு சூப்பரா பண்றாங்க, எப்படிதான் நம்ம இவங்களுக்கு ஜெயிக்க போறோம்னு தெரியல அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இப்போ ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் யூனிஃபார்ம் வாங்கி போட்டுக்கிட்டு தான் இவங்க உள்ள போறாங்க. இப்போ வந்துட்டு அந்த சீரிங் ஸ்குவாட் ரூமுக்கு போயிட்டு அந்த மியூசிக் இதை வந்து தேடிட்டு இருக்காங்க ரோசியும் நம்ம ஹீரோயினும். இப்போ நம்ம ஜோவும் ஜெரோமியும் வந்துட்டு வெளியே நின்று யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சிக்னல் கொடுப்பாங்க. இப்போ 2 பேரும் போய் உள்ள தேடிட்டு இருக்கும் போது தான் பாக்குறாங்க அங்க ஒரு ஆள் வந்து படுத்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஐயோ இவன் படுத்துட்டு இருக்கான், நம்ம போயிடலாமா நினைச்சு போகும்போது அவனோட பில்லோ கடியில தான் வந்துட்டு அந்த மெனு இருக்கு. அதை பார்த்த உடனே அதை எப்படியாவது எடுத்துடலாம்னு சொல்லி 2 பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்துட்டு அங்க வந்து அந்த ஜூலி வந்துட்டு இருக்கா. ஜூலி வரது வந்துட்டு ஜெரோமி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறான். உடனே வந்துட்டு நம்ம ஜோ வந்து உள்ளுக்குள்ளார இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அச்சோ அவங்க வந்துட்டாங்க, நம்ம வா நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ரோசி வந்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருடி இது எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி எடுக்கிறாங்க. கரெக்டாக அவன் எடுக்கும் போது வந்துட்டு அந்த ஜூலியும் உள்ளே வந்துடுறா. உள்ளே வரும்போது வந்துட்டு நம்ம ரோசி வந்து ஒரு சேர் வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த சவுண்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் வந்து உடனே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜூலி உள்ள வந்துட்டு அந்த பையன் கூட பேசிட்டு இருக்கா. நீ ரூமுக்கு போக வேண்டியதானே, ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அந்த பையனும் நானும் கிளம்புறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிஸ் கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கான். என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேர் லவர்ஸ் போல இருக்கு, அதனால 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு வேற இடமே கிடைக்காத மாதிரி அதே டேபிள்களில் தான் போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படிலாம் பண்றதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. எப்படா முடிப்பாங்க, எப்படா நம்ம கிளம்பலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோனோட வயிற்றுல வந்து கரெக்டாக சவுண்ட் வந்துடுது. அதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு வெளியே வந்து ரோசி அப்புறம் ஜோ ஜெரோமி 3 பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க, நான் மாட்டிட்டேன், நீங்கள் 3 பேருமே கிளம்பிடுங்க, எனக்காக வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோக்குமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம ஹீரோயின் இங்கே இருக்கிறத. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து ஜூலி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி 2 யூனிவர்சிட்டிலேயும் வந்து மாறி மாறி இந்த மாதிரி தான் பண்ணிக்குவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன நீ சாப்பிட்டு வந்திருந்தா மாட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் வந்து கொடுக்குறா குடின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்க பண்ணீங்க இல்லையா அதை நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீங்க வந்து இப்படி பண்ணீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னது நாங்கள் கிஸ் பண்ணமே அதையும் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது அதை நீ வெளியே சொன்னாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவா அப்படியே கோவத்தோட வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு கோவத்தோட உள்ள வராரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்பதான் கதையா சொல்லிட்டு இருக்காங்க ஜூலி கிட்ட. நான் வந்து இப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேப்டனை மீட் பண்ணேன், அவர் ரொம்ப திமிரு தெரியுமா, இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து பேசுறதுலாம் நிறுத்திட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு ஜூலி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. என்னோட மெம்பர் பண்ணதுக்கு என்னோட ஜூனியர் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எப்பவுமே நடக்கிறது தானே, ஆனால் இதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கேட்குறா. என்ன பண்ணணும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது பர்சனலாக கேட்கவா இல்லை அஃபிஷியலாக கேட்கவான்னு சொல்லிட்டு சொல்றா. அஃபிஷியலாகவே கேளுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே யோங்கியோட மியூசிக் மேலே வந்து நீ எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே நான் யூனிவர்சிட்டி போனதுமே உனக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கோவத்தோட கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. நில்லுங்க கேப்டன், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறனால நம்ம ஹீரோனை பிடிச்சி நல்லா திட்டிடுறாரு. தயவுசெய்து இந்த ஸ்குவாடை விட்டு நீ போயிடுறியா, உன்னால இந்த ஸ்குவாடுக்கு ஒரு யூஸுமே கிடையாது, எப்போ பாரு கெட்ட பேர் தான் நீ வாங்கி தந்துட்டு இருக்க, உன்னோட பர்சனலுக்காக நீ போய் சொன்ன சரி ஓகேன்னு விட்டுட்டேன், ஆனால் இப்போ இந்த டீமே பாதிக்கும்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பொய் சொல்றியே, உனக்குலாம் இது சரியா தோணுதா, நீ பண்ண தப்புனால இப்போ எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா நம்ம சீரிங் ஸ்குவாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கோவமாக திட்டிட்டு இருக்காரு. நீ இங்கே இருக்கிறதுனால யாருக்குமே எந்த நல்லதுமே நடக்காது, தயவுசெய்து இங்கேருந்து போயிடு, இந்த ஸ்குவாடை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க மாட்டீங்களா, உங்க மைண்ட்ல தோன்றது எல்லாத்தையுமே நீங்க பேசுவீங்களா, இதெல்லாம் எவ்வளவு ஹார்ஷா இருக்குன்னு கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன இந்த ஸ்குவாடை விட்டு நான் போகணும் அவ்வளவுதானே, நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து நம்ம ஜோ ஜெரோமி ரோசி 3 பேருமே வராங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜோ மட்டும் வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே பஸ் ஸ்டாப்ல நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ் வந்ததுக்கு அப்புறமா அழுதுகிட்டே பஸ்லயே உட்காந்து போயிட்டு இருக்காங்க.
நம்ம ஜோவும் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடியே தான் உட்காந்துருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணவே இல்லை. ஆனால் ஜோ வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்பே பண்ணலை. அவங்களுக்கு டிஷ்யூ மட்டும் பின்னாடி இருந்து கொடுத்துட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீ ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நான் முன்னாடியே வந்துட்டேன், நீ தான் நீ பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இந்த டிஷ்யூ நீ தான் கொடுத்தியா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரிலாம் அழுதுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு பஸ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமாவும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு சாப்பிட போலாமான்னு சொல்லி கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ ஸ்டீரிங் ஸ்கூலை விடுற மாதிரி இருந்தால் நம்ம டேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை நீ என் முன்னாடி வந்து 3 வாட்டி அழுதுருக்க மற்றவங்களுக்காக, ஆனால் நான் வந்து உன்னை எப்போவுமே அழுதவே விட மாட்டேன். ஒரே ஒரு டைம் என்னை டேட் பண்ணிப்பாரு, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன். நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறான். இன்னுமே வந்துட்டு நீ எனக்கு டைம் இருக்குது, நீ சொன்ன டைமு, அது டைம் வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை மன்னிச்சிடு, நான் வந்து இவ்வளோ நாள் உன்னை வெயிட் பண்ண வச்சதே ரொம்ப தப்பு தான். எனக்கு தெரியும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு தெரியும், ஆனாலுமே நான் எதுக்காக உன்னை வெயிட் பண்ண வச்சேன்னு எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிடு, சாரி, இதுக்கப்புறம் வந்து எனக்காக வெயிட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஜோ வந்துட்டு அப்படியே சோகத்தோட அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். இது என்னமோ செகண்ட் லீடோட சாபமா என்னன்னு தெரியல, இது மாதிரி தான் எல்லா ட்ராமாவிலையும் பண்ணுறாங்க நம்ம செகண்ட் லீடை போட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள். அப்போ யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினையும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவர் வந்தோடனே அவன் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோவும் யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசுகிறாரு. நீ கொஞ்சம் ஃப்ரீயானேனா கொஞ்சம் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் வந்து சியர்ஸில் மீட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்குறாரு. என்னை மன்னிச்சிடு, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், உன்னை அந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்க கூடாது, சாரிலாம் சொல்லி சொல்கிறாரு. அது இல்லாமல் நீ சொன்னது உண்மைதான், என்னை மாதிரி ஒரு கேப்டன் கிட்ட நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் எல்லா பழைய தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இதை நான் குளிச்ச உடனே வந்து பழசு எல்லாமே மறந்துடுவேன், நீங்களும் எல்லாத்தையும் மறந்துடணும் ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடுறாங்க. அதை குடிச்ச உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காரு, ஷாக் ஆகிட்டு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மன்னிக்க வேண்டாமா, மன்னிக்கணும் தானே, அப்போ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு பாட்டிலாக காலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபுல்லாக குடிச்சு 2 பேருமே வந்து ஒரு சரியான போதையில் இருக்காங்க. இப்போ நம்ம அங்குளும் வந்து இவங்களை பார்த்துட்டு பேசாமல் சின்ன பையனாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ குளிச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு வெளியே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனோட பஸ் வருது. அச்சோ என்னோட பஸ் வேறு வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோனால எந்திரிச்சு நிற்க கூட முடியல. அதனால இவனையும் தனியாக விட்டு போக முடியாது, இவனோட வீடு வேற எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அன்னைக்கு ஒரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பேசினான் இல்லையா, அந்த பையன் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஏன் உன்னை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னு நம்ம ஹீரோவையே அப்படி லவ்வாக பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த பையன் கிட்ட வந்ததுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பையனும் வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போகிறான். இப்போ கொண்டு போயிட்டு அந்த சீரிங் ரூமில் தான் கொண்டு போய் போடுறாங்க நம்ம ஹீரோவை. அப்போ அவங்கள படுக்க வச்சுட்டு அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பெட்ஷீட்லாம் போட்டு விட்டு பக்கத்துலேயே உட்காந்து நம்ம ஹீரோவையே அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே அந்த பையன் சொன்னது யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நான் வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். என்ன காரணம்னா உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. நான் போய் இவன்கிட்ட கேட்டேன், எனக்கு கொஞ்சம் இந்த ஜூனியரை அறிமுகப்படுத்துறியா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் வந்துட்டு அவன் வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரி சொல்லவே இல்லை, ரொம்ப கன்ஃபியூஷனோடையே இருந்தான், ஒரு மாதிரி தயங்கி சொல்லிட்டு இருந்தான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஒருவேளை அவனுக்கு உனக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதை யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க வெக்கப்பட்டு. அப்படியே வந்துட்டு ஹீரோவோட கணத்தை தொட்டு பார்த்துட்டு அப்படியே குஷியாகிட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஜோ வந்து ஜெரோமி கிட்ட நான் அந்த ஸ்குவாடை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் வரும்போதே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷத்தோட வந்துட்டு இருக்காங்க. ரோசி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது ஜோ வந்து அங்கே வரான். ஆனால் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்காம நேராக ஜிசோ கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜிசோவும் சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு.
நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் சந்தோஷத்தோடு எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் அங்கே ஒரு கார் வருது வேகமாக, செம்ம ஸ்பீடாக ஒரு சூப்பரான கார் வருது. யாரோடதுன்னு பார்த்தா ஜூலியோட தான். அந்த கார்லேருந்து அவள் ரொம்ப கெத்தாக சூப்பராக இறங்குறா. அவளை பார்த்தோன்னே எல்லாருமே வாவ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கா. இப்போ அவள் இறங்கின உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இன்னும் உன் ஹேர்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ரோசி இருந்துட்டு என்னாச்சு இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்துட்டு ஜானுமே உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே டேட்டிங் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சோகமாயிடுறாங்க. ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஹீரோ லவ் பண்ணுற விஷயத்த சொல்லணும்னு நினச்சி வந்தவங்க இப்போ நம்ம ஹீரோ வந்து டேட் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சோகத்தோடு நின்றுட்டுருக்காங்க. இதை வந்துட்டு ஜோவுமே நோட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகத்தோடு நின்றுட்டுருக்காங்க நம்ம ஹீரோவை பார்த்து. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சிச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.